சாலையோரத்துல கையில நிறைய பைகளோட இதுல யாராவது ஒன்னு ரெண்டு பையாவது வாங்க மாட்டாங்களா? இன்னைக்கான செலவுக்கு ஆகாதாங்கிற மாதிரியா போறவங்க வரவங்கள ஏக்கத்தோட ஒரு நபர் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கையில காசை கொடுத்துட்டு பை எல்லாத்தையும் மொத்தமா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கின உடனே பேக் வித்துட்டு இருந்தவங்களோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. சரி, இவ்வளவு பையையும் வாங்கிட்டு போய் என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தா கிழிஞ்சு போயிருந்த பேக், சேஃப்டி பின் போட்டிருந்த பேக், வெறும் கவரால உருவான பேக்னு இத்தனை பேக்கையும் எடுத்துட்டு போற குழந்தைங்களுக்கு அதை அப்படியே மாத்தி கொடுக்கறாங்க. புது பேக மாட்டிக்கிட்டு போற சின்ன பசங்களோட முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. இப்படி ஒரே வீடியோல இவ்வளவு பெரிய சந்தோஷப்படுத்துற சீனு மாலிக் அப்படின்ற நபருக்கு நிறைய நெட்டிசன்கள் தன்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. 365 நாள், அதாவது ஒரு வருஷத்துல ஒவ்வொரு நாளுமே யாருக்காவது ஏதாவது உதவி செஞ்சு அந்த வீடியோவை ஒரு vlog-ஆ இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்றாங்க. அப்படிதான் 241வது நாள்ல இப்படி ஒரு விஷயத்தையும் செஞ்சு போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல வைரல் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பேரா வந்திருக்கேன். பாட்டியம்மா நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த பக்கம் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சரி, என்னை பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா அந்த அளவுக்கு சந்தோஷப்பட மாட்டீங்க. உங்களுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். ஒரு 50 rupees மாத்திரைக்கு மட்டும் கொடுத்துட்டு 50 ரூபா மாத்திரைக்கு வேணுமா? 50 rupees ஜாஸ்தி இருக்கா? சரி, கம்மியா இருக்குதா? சரி, இந்த புடவை பாரு. மாத்திரை சாப்பிடுறேன். அந்த திறந்து பாரு, நல்லா இருக்கா புடவை? ராஜா, நான் என்ன கொடுப்பன பண்ணையா? நீ வந்து என்ன ஆதரிக்கிறதுக்கு 25 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தேன். சரி, நீங்க சந்தோஷமா தின்னும் போதெல்லாம் சந்தோஷப்படுவியா? புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குது, எல்லாரும் இருக்குது. வறுமையினும் போதுதான் நீயும் வந்து எனக்கு ஆதரிக்கிறீங்களா? திடீர்னு வந்து ஆதரிச்சிங்க எனக்கு, தெரியுங்களா? அத கடவுள், கடவுள் மனுஷ ரூபத்துல வந்து கடவுள். மனுஷன் தான், கடவுள் தான். அத அனுப்புறாரு உங்களை அனுப்புறாரு. நான் எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்த்தேன்.